அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை பதவியேற்கும் புதிய அமைச்சரவை அனுர மற்றும் விஜிதவிற்கு பலமான அமைச்சுக்கள். முதல் வரலாற்று வெற்றியை தனதாக்கிய அனுர தரப்பு மஹிந்த தேசப்பிரிய. அனுர அரசின் புதிய பிரதமர் வெளியான அறிவிப்பு. இன்று முதல் ஆரம்பம் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இணையவழி பதிவு. வவுனியாவில் இன்று அவசரமாக கூடும் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 2 முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது. இலங்கைக்கு இன்று வரவுள்ள சர்வதேச நாணய நிதிய குழு. பரீட்சை திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. பணியிடங்களுக்கு திரும்புபவர்களின் வசதி கருதி 7 விசேட தொடர்ந்து சேவை. தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நாளைய தினம் பதவியேற்க உள்ளது. நாளை முற்பகல் 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்கலாக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை 50 பேரை கொண்டதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாகவும் விஜிதஹேரத்திற்கு ஒரு பலமான அமைச்சு பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் வைத்திருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனது காலத்தில் இவ்வாறானதொரு வரலாற்று வெற்றியை ஒரு கட்சி பெற்றுள்ளமை இதுவே முதன்முறையாகும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவோர் வெற்றியை கொண்டாடுவதானது தோல்வியடைந்த கட்சிகளின் காயத்தில் உப்பை கொட்டுவதை போன்றதாகும். அந்த வகையில் இம்முறை வெற்றியடைந்த கட்சி வெற்றியை கொண்டாடாமல் இருப்பது வரவேற்கக்கூடிய விடயம். எனது காலத்தில் இவ்வாறானதொரு வரலாற்று வெற்றியை ஒரு கட்சி பெற்றுள்ளமை இதுவே முதன்முறை. 1970 நாடாளுமன்றத்துக்கு 3/2 பெரும்பான்மை வழங்கப்பட்டது. 1977 6/5 பெரும்பான்மை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் எந்த ஒரு தனி கட்சியாலும் இவ்வாறானதொரு வெற்றியை பெற முடியவில்லை. எனினும் தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ள அதி உயர் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தும் என்று மக்கள் நம்பவில்லை. எனவே இந்த நாடாளுமன்றம் முழு இளைஞர்களினதும் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக செயற்பட வேண்டும். அரசாங்கத்துக்குள்ளும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் பெரும்பான்மை நிலைப்பாடு என்பதற்கு அப்பால் ஜனநாயக கலந்துரையாடல்களின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பை புறக்கணித்தமைக்கு அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளை பொறுப்பு கூற வேண்டும். தோல்வியடைந்தாலும் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும். எனவே யாரும் யார் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடாது. 1977 பெரும்பான்மையாக புதுமுகங்களாகவே தெரிவு செய்யப்பட்டனர். எனவே அனுபவம் என்பது பெரிய விடயமல்ல என குறிப்பிட்டார். அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 68,63,686 வாக்குகளை பெற்றுக்கொண்டு புதிய சாதனையை படைத்தது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அமைச்சரவையின் அமைச்சர்கள் நாளைய தினம் பதவியேற்க உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி குறித்த நிகழ்வு நாளை காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த பதவியேற்பு நிகழ்வில் தற்போது பிரதமராக இருக்கும் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் புதிய பிரதமராக பதவியேற்கவுள்ளார். மேலும் விஜிதஹேரத்துக்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியொன்று கிடைக்கப் போவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதியின் கீழ் வைத்திருக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரவை 25 பேருக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவும் சில அமைச்சுக்களுக்கு பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்படவுள்ளதாக அரசியல் உயர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளது.
இதன்படி இன்றைய தினம் முதல் புதிய உறுப்பினர்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யலாம் என நாடாளுமன்ற தகவல் தொடர்பு பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் 2 தகவல் சாளரங்களை திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறைமை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் 3 நாள் செயலமர்வு நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த செயலமர்வு 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை இன்று தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூடியுள்ளது. வவுனியாவில் காலை 9 மணியளவில் நடைபெற்றுள்ள இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் மாவி சேனாதிராஜா, CVK சிவஞானம், ப. சத்தியலிங்கம், சிவஞானம் ஸ்ரீதரன், MA சுமந்திரன், கி. துரைராஜசிங்கம், தவராசா கலையரசன், கவேந்திரன் கோடீஸ்வரன், சண்முகன் குகதாசன் மற்றும் குலநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற்றிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலில் முதலாவது பேராக தனது பெயரை மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் ப. சத்தியலிங்கத்திடம் மாவி சேனாதிராஜா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை வேண்டுமென்று விண்ணப்பித்துள்ளனர். இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணும் வகையிலே தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இன்று கூடியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் 2 முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஒருவரும் அரசியல் கட்சியொன்றின் தலைவரும் கைது செய்யப்படவுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேனல் 4 ஊடகத்திற்கு தகவல்கள் வழங்கிய அசாத் மௌலானவிடம் இணைய வழியில் சாட்சியங்கள் பெற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றில் உத்தரவு பெற்றுக்கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்படவுள்ளனர். சேனல் 4 காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கையை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி SI இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணைகளில் அசாத் மௌலானா சாட்சியம் அளித்திருக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த குழுவினர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழுவே நாட்டிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான கடன் நிதி வசதியின் கீழ் 3வது மீளாய்வை மேற்கொள்வதற்காக இந்த குழு நாட்டுக்கு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த கடன் தவணையை இலங்கைக்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் இலங்கை வரும் குறித்த குழுவினர் விரிவாக கலந்துரையாட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது மற்றும் இந்த நாட்டில் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தின் கீழ் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் ஆராயப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காப்போது உயர்தர பரீட்சை தொடர்பான அனைத்து பிரத்யேக வகுப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த தடையானது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல் பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டிற்கான காப்போது உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 25ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அத்துடன் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பித்த பாடசாலை மாணவர்களின் அனுமதி அட்டைகள் மற்றும் நேர அட்டவணை அந்த பாடசாலை அதிபருக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டை மற்றும் நேர அட்டவணை அவர்களின் தனிப்பட்ட முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தபாலில் அனுமதி அட்டைகளை பெறாத தனியார் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.dunets.lk இலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி முதல் அவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதே நேரம் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் அனைத்து பரீட்சார்த்திகளும்
onlineexam.government.lk என்ற இணையதளத்தில் நவம்பர் 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை திருத்தங்களை செய்யலாம் எனவும் பரீட்சை நிலையங்கள் மாற்றப்பட மாட்டாது எனவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மத்திய சப்ரகமுவ தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தினால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தேர்தல் மற்றும் வார இறுதி விடுமுறை நிறைவடைந்து பணியிடங்களுக்கு திரும்புபவர்களின் வசதி கருதி 7 விசேட தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், பெலியத்துவிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் இயங்கும் வழமையான தொடர்ந்துகளுக்கு மேலதிகமாக விசேட தொடர்ந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தொடர்ந்து திணைக்களம் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.